Hi students, RRB Group D August 10 நடந்த எல்லா ஷிஃப்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்துடலாம். First question, in which country or countries hosted the FIFA World Cup 2026? FIFA World Cup 2026 எந்த countries சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கண்ட்ரீஸ் மூணு கண்ட்ரீஸ் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏ, கனடா அண்ட் மெக்சிகோ 3 பேரும் சேர்ந்து தான் FIFA வேர்ல்ட் கப் 2026 ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. FIFA வேர்ல்ட் கப்போட வின்னர் யார்? ஸ்பெயின். ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. ஓகேவா? ஸ்பெயின் ஒன் த 2026 FIFA வேர்ல்டு கப் அண்ட் அர்ஜென்டினா ஃபினிஷ்ட் ஆஸ் த ரன்னர் அப். ஸ்பெயின் 2026 FIFA உலகக்கோப்பை வென்றது, மேலும் அர்ஜென்டினா 2ஆம் இடத்தை பிடித்தது. சரிங்களா? அடுத்த கொஷின். செகண்ட் கொஷின், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025? உலகளாவிய அமைதி குறியீட்டு 2025 இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 115, 115வது இடத்துல இருக்கு. சரியா? இது 2025ஓட ரிப்போர்ட் படி. 2026க்கான ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. இதில் எத்தனை நாடுகள், அதாவது 2025ல் எத்தனை நாடுகள் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163 நாடுகள். 163 நாடுகளில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 115வது இடத்துல இருந்திருக்கு 2025 கணக்குப்படி. 2026 கணக்குப்படி இந்தியா 127வது இடத்துக்கு போயிடுச்சு. அதே 163 கண்ட்ரீஸ் தான், ஆனால் இந்தியாவோட பொசிஷன் மாறி இருக்கு. ஸோ 2 இண்டெக்ஸோட டைமிங்குமே பார்த்துக்கோங்க. 2025ல் என்ன பொசிஷனில் இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க, 2026ல் என்ன பொசிஷனில் இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஐஸ்லாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது இப்போ 2026 படி. அடுத்த கொஷின், மூணாவது கொஷின், வேர் வாஸ் த மிட்ரா மிஷன் கண்டக்டட் பை இஸ்ரோ? MITRA எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லே லடாக்ல நடந்திருக்கு. அடுத்த கொஷின், நாலாவது கொஷின், விச் ஸ்போர்ட் இஸ் விஜய் அம்ரித்ராஜ் who was awarded the Padma Bhushan in 2026 associated with? 2026ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருது பெற்ற விஜய் அமிர்த்ராஜ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க 2026. இவர் என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ். ஸோ பத்மா அவார்ட்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன். இதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறவங்க பத்மா அவார்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் கொஷின், who is the author of the book Mahatma a Great Communicator? மகாத்மா அ கிரேட் கம்யூனிகேட்டர் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திரஜ் கக்காடியா அப்படிங்கிறவங்க தான் மகாத்மா கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர். அடுத்த கொஷின், சிக்ஸ்த் கொஷினில் என்ன கேட்குறாங்க, who has become the youngest male player to complete a career Grand Slam by winning the Australian Open 2026 men's single title? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான். August 3 ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் இது கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் 2026ஓட டைட்டில் வின்னர் யார்? ரொம்ப ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர்ப்பா டைட்டில் வின் பண்ணுறதுல. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்காரஸ் அப்படிங்கிறவர். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஸோ கார்லஸ் ஆல்காரஸோட ரிலேட்டடான இப்போ அவார்ட்ஸும் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த அவார்டும் பார்த்துக்கோங்க. இவரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. டென்னிஸ்ன்னு கேட்டாலே இவரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க இவரை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின், 7வது கொஷின், வேர் வாஸ் த இந்தியா AI இம்பேக்ட் சம்மிட் 2026 ஹெல்ட் இன் டெல்லி? டெல்லியில் இந்தியா AI சம்மிட் இம்பேக்ட் சம்மிட் ஒன்று நடந்திருக்கு. அது எங்கே நடந்ததுன்னு கேட்குறாங்க. பாரத் மண்டபமில் நடந்திருக்கு. டெல்லியில் இந்தியா AI தாக்க உச்சி மாநாடு
2026 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பாரத் மண்டபம். அடுத்த கொஸ்டின், ஷீ பாக்ஸ் SHE பாக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஷீ பாக்ஸ் என்பது பின்வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பிளேஸில் உமன்ஸ்க்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுல்ல, அது ரிலேட்டடான ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷீ பாக்ஸ்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அட் ஒர்க் பிளேஸ். பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை இணைய வழியில் பதிவு செய்தல். ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்லைன் போர்ட்டல் பேர் தான் SHE பாக்ஸ். இதில் வந்து ஒர்க் பிளேஸில் உமன்ஸ்க்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட், உமன்ஸ்ன்னு இல்லை, யாருக்கு எந்த ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா நீங்கள் அந்த ஆன்லைன் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், 9வது கொஸ்டின், who is the author of the recent book on the life of Assam's famous icon Zeben Garg titled The Voice That Bridged Worlds? The Voice That Bridged Worlds ஓட ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ஜீத் நாத் அப்படிங்கிறவர் தான் இதோட ஆத்தர். ஓகேவா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்லேருந்து 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ ரீசெண்டாக 2026 ரிலீஸ் பண்ண புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்துக்கோங்க. 10th question, on the occasion of Republic Day 2026, the President's Medal for Distinguished Service PSM was awarded by the President to how many total personnel? PSM அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடுக்குற அவார்டு இது. 2026 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடுக்குற அவார்டு இது. இது எத்தனை பர்சன்ஸ்க்கு டோட்டலாக அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101 பர்சன்ஸ்க்கு. அடுத்த கொஸ்டின், 11th question, which important satellite mission launched by ISRO through its heavy lift rocket LVM-3M5? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மிஷின் என்ன லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMS-03 GSAT-7R மிஷின். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், ஸ்பேஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அகெயின் பத்மா அவார்ட்ஸ்லேருந்து ஒரு கொஷின். Who from West Bengal has been awarded the 2026 Padma Shri for outstanding work in environmental and Himalayan biodiversity conservation for over 6 decades? 6 decades-ஆ வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ்லேயும் பயோடைவர்சிட்டி, ஹிமாலயன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்லேயும் ஒருத்தர் வந்து சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவர். அவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ப்ரொஃபஸர் கேம்பீர் சிங் அப்படிங்கிறவர் தான் அவர். கம்பீர் சிங், தமிழில் பாருங்க, கம்பீர் சிங், ப்ரொஃபஸர் கம்பீர் சிங். அடுத்த கொஸ்டின், 13th question, which site in Uttar Pradesh was designated as India's 97th Ramsar site in January 2026? ஓகே, ராம்சார் சைட் வந்து, ராம்சார் சைட்டை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு ஷிஃப்டில் பார்த்துருப்போம். ராம்சார் சைட்டு 101 சைட் வந்துருச்சு. ஸோ 97, 98, 99, 100 வரைக்குமே பார்த்துக்கோங்க. இந்த ஷிஃப்டில் 97th சைட் என்னன்னு கேட்குறாங்க. பாட்னா பேர்ட் சாங்சுரி தான் 97th ராம்சார் சைட்டு. ஸோ 98th ராம்சார் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரிதன் கன்சர்வேஷன் ரிசர்வ், குஜராத்தில் இருக்குது. 99th ராம்சார் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுரி. ஓகேவா, ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. 100th ராம்சார் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய் பிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி, இல்லைனா சுர்ஹா டால், இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கொஷினில் 100th ராம்சார் சைட் தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 3ன்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட் 3 வந்து 101st ராம்சார் சைட் என்னங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் லேக், GLAW.
அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த இந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. 97th ராம்சார் சைட் என்ன? பாட்னா பேர்ட் சாங்சுரி. 98th ராம்சார் சைட் என்ன? சாரிதன் கன்சர்வேஷன் ரிசர்வ், குஜராத்தில் இருக்குது. 99th ராம்சார் சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்லா ஜீல் பேர்ட் சாங்சுரி, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. 100th ராம்சார் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாய் பிரகாஷ் நாராயணன் பேர்ட் சாங்சுரி. இது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் இருக்குது. 101st ராம்சார் சைட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் லேக். இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. சரிங்களா? கீழே தமிழில் இருக்கு. அடுத்த கொஸ்டின், 14th question. The recently approved National Sports Policy NSP 2025 is a modified version of which previous sports policy that is has now suppressed? என்ன? சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டுக் கொள்கை NSP 2025 இதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த எந்த விளையாட்டுக் கொள்கையை மாற்றியமைத்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாலிசி முன்னாடி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2001 இப்போ மாடிஃபை பண்ணி நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025ன்னு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த பாலிசியை மாடிஃபை பண்ணி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2001 தான் இப்போ மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 15th question. Which team has been awarded the Team of the Year at the Laureus World Sports Award 2026? இதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். லாரியஸ் மென்ஸ் அவார்ட் தான் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. லாரியஸ் உமன்ஸ் அவார்டை பற்றியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து டீம் ஆஃப் த இயர். கீழே வந்து இன்ஃபர்மேஷன் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபுல்த்தையும் கொடுத்துருக்கேன், அதை படிச்சிடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, டீமுக்கா ஒரு ஃபுல் டீமுக்கே ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க, லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் டீம் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிக்கு கொடுத்துருக்காங்க, பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2026 வின்னர்ஸ் லிஸ்ட், லாரியஸ் வின்னர்ஸ் லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்காரஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இவர் டென்னிஸ் பிளேயர். ஸோ கார்லஸ் அல்காரஸ் தான் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் 2026 வின்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர். ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரைனா ஷெபலின்கா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அடுத்து வந்து யங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த இயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெமனி யாமல், இவர் வந்து ஃபுட்பால் பிளேயர். அடுத்து ஃபிஃப்த்து இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ ஆஃப் த இயர். பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாண்டோ நோரிஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க, இவர் ஃபார்முலா 1 பிளேயர். அடுத்து கம்பேக் ஆஃப் த இயர் யாருக்கு பார்த்தீங்கன்னா மாரி மெக்கல்ராய், இவர் வந்து கால்ஃப் பிளேயர். இந்த கொஷினும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷினும் இம்பார்ட்டண்டான கொஷின், முன்னாடி கேட்ட கொஷின். ஸோ இது ஃபுல்லுமே படிச்சுக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த கொஷின் 16th question. During the 16th annual summit in July 2026, India and which country signed historic agreements related to artificial intelligence, defense, co-development and massive economic investments? யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டடான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஃபென்ஸ், கோ-டெவலப்மெண்ட் அண்ட் மேசிவ் எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஆனுவல் சம்மிட் சைன் பண்ணியிருக்காங்க. யாரும் இந்தியாவும் ரஷ்யாவும். அடுத்த கொஸ்டின் 17th question. Who from the Bastar division of Chhattisgarh had been honored with the Padma Shri Award 2026 for remarkable contribution to social work and women's upliftment? ஸோ பத்மஸ்ரீ அவார்ட் அடிக்கடி சொல்கிறதா, பத்மா அவார்ட்ஸை கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்கப்பா. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ பத்மஸ்ரீ அவார்ட் 2026ல் சத்தீஸ்கர்லேருந்து ஒருத்தவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க் அண்ட் உமன்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட்காக. யார் அவருன்னு கேட்குறாங்க. புதாரி டாட்டி அப்படிங்கிறவங்க. அடுத்த கொஷின் 18th கொஷினில் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் விச் டேட் ஹாவ் த promotion and regulation of online game rules 2026 notified by the government of India came into force across the country அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st May 2026லேருந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின் 19th கொஷின், who has been honored in the individual category of the prestigious Subhash Chandra Bose ஆப்ட பிரபந்தன் புரஸ்கார் ஃபார் த இயர் 2026 அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட். இண்டிவிஜுவல் கேட்டகரிக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. லெப்டினன்ட் கர்னல் சைட் அசோக் ஷெல்கே அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஷெல்கே, ஓகேவா. லெப்டினன்ட் கர்னல் அசோக் ஷெக்லே அப்படிங்கிறவங்க, சைட் அசோக் ஷெக்லே அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் 20th கொஷின், who is the author of the book titled ஆப்னப்பன் நரேந்திர மோடி சாங் மேரே அனுபவ் பப்ளிஷ்ட் இன் 2026. இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன புக் இது. யார் இதோட ஆத்தர் அப்படின்னு கேட்குறாங்க. நரேந்திர மோடி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ நரேந்திர மோடிஜியை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகான் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்த கொஷின் 21st கொஷின், விச் நாவல் ஹேஸ் ஒன் த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2026 பிகமிங் த ஃபர்ஸ்ட் புக் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் மேண்ட்ரின் சைனீஸ் டு ரிசீவ் திஸ் ஆனர். மேண்ட்ரின் சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட சர்வதேச புக்கர் பரிசு 2026 வென்ற முதல் புத்தகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் புக் இது. நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தைவான் ட்ராவலாக் அப்படிங்கிற புக்கு இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2025 பற்றின ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு முன்னாடி ஷிஃப்ட்டில் பார்த்தோமா. ஸோ அது ரிலேட்டடான பாருங்கன்னு சொன்னப்போ கமெண்ட்டில் லீவ் பண்ணியிருந்தீங்க தைவான் ட்ராவலாக் புக்குன்ட்டு. இதோட ஆத்தர் யாருங்கிறத பார்த்து வச்சுக்கோங்கப்பா. கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் 22வது கொஷின், what is the total budget allocation of India's Ministry of Defence in the Union Budget 2026-27? 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸ்க்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க? 7.85 lakh crores அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின் 23வது கொஷின், who has been honored with the Padma Shri Award 2026 in the field of sports? ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் 2026 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பல்தேவ் சிங் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, சரிங்களா. அடுத்த கொஸ்டின், இன் விச் ரேஸ் ஈவன் டிட் யாமி மேரி ஜான் பிரேக் the 50-second barrier at the Tokyo Golden Grand Prix? யாமி மேரி ஜான் அப்படிங்கிறவங்க எந்த ரேஸில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ மீட்டர்ஸ் ரேஸ் அப்படிங்கிறத கலந்துக்கிட்டாங்க, 50 செகண்ட் பேரியரை பீட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ். இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை பார்க்குறப்ப இப்போ டோக்கியோ கிராண்ட் பிரிக்ஸ் இது நடக்குதுல்ல, இது எங்கே நடந்தது, இதோட வின்னர் யார், ரன்னர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி படிக்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டு அனலைஸ் பண்ணுறப்ப அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் படிச்சுட்டு போங்க. ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் நிறைய இருக்குது, அந்த ஷிஃப்ட்டையும் படிச்சுக்கோங்க. ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இப்போ இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய ஷிஃப்ட்ஸில் வந்து எலெக்ஷன் சீஃப் மினிஸ்டர் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னால, நேற்று நடந்த ஷிஃப்ட்டில் கூட ஒரு ஷிஃப்ட்டில் வந்து தமிழ்நாடு சிஎம் யார், இப்போ ரீசெண்டாக பதவி அமைச்சது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
அதனால அடுத்தடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க முன்னாடி நடந்த ஷிஃப்டில் இருக்க கொஷின் படிக்கிறது இல்லாமல் அடிஷ்னலாக அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கோங்க. அதே போல் வெஸ்ட் பெங்கால்லையும் இப்போ புதுசாக ஒரு சிஎம் வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதை பற்றியும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸையும் படிச்சுட்டு போகிறோன்னா நம்மளால் ஒரு 10 to 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். 25th question. 131st Constitution Amendment Bill 2026, which failed to pass in the Parliament Lok Sabha, is primarily related to நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நிறைவேறாத 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா 2026 முக்கியமாக எதனுடன் தொடர்புடையது? ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கூட இதுக்காக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்கல்ல, டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்சி. போன பீரியடில் இதுக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அடிக்கடி நியூஸில் கூட இது வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸை வந்து டீலிமிட் பண்ணுறது, அதே போல் லோக்சபா ஷீட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த லோக்சபா சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், எம்பிஸோட சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதே போல் கம்மியாக இருக்க பாப்புலேஷன் எந்தெந்த ஸ்டேட்லலாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கோ அந்த கான்ஸ்டியன்சி அந்த சீட்ஸை வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன். இதை தான் வந்து அந்த பில் சொல்லுது. இந்த பில் தான் வந்து பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன அந்த பில் சொல்லுதுங்கிறதான் கேட்குறாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லோக்சபா சீட்ஸ், டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியன்சிஸ் அண்ட் உமன் ரைட்ஸ், மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பு, தொகுப்பு மறுவரையை மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு. அடுத்த கொஸ்டின் 26th question. Recently, the Supreme Court of India allowed passive euthanasia for Harish Rana under which article of the constituency அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமீபத்தில் இந்திய உச்ச நீதிமன்ற ஹரிஷ் ராணாவுக்கு அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் செயலற்ற கருணை கொலைக்கு அனுமதி அளித்தது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிரிவின் கீழ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 14 எதை பற்றி சொல்லுது? ரைட் டு ஈக்வாலிட்டி. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி. ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த பர்சனல் லிபர்ட்டின்னு இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு கீழே தான் அவரை வந்து கருணை கொலை பண்ணுறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 25ங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அடுத்த கொஸ்டின் 27th question. Which two Indian journalists have been honored with the Pulitzer Prize 2026? 2026 ஆண்டிற்கான புலிட்சர் விருதை வென்ற 2 இந்திய பத்திரிகையாளர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்த் ஆர்கே அண்ட் சுபர்ணா சர்மா. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த புலிட்சர் அவார்டுக்கு வின் பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த 2 ஜேர்னலிஸ்ட்டும் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜேர்னலிஸ்ட். 28th question. Which Indian shooter won the gold medal with a world record in the women's 25 meters pistol event at the ISSF Rifle or Pistol World Cup 2026 held in Munich? முனிச்ல நடந்த ISSF போட்டியில் 25 meters pistol உமன்ஸ் கேட்டகரியில் ஒரு லேடி வந்து கோல்டு மெடல் வின் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்குறாங்க. ஈஷா சிங் அப்படிங்கிறவங்க. ஈஷா சிங். அடுத்த கொஸ்டின். Which former Indian captain and Olympic gold medalist was honored with the prestigious Major Dhyan Chand Lifetime Achievement Award at the Hockey
இந்தியா ஆனுவல் அவார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. மேஜர் தியான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் இக்பால் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஜாஃபர் இக்பால். அடுத்த கொஸ்டின், who wrote the book The Voice That Bridged Worlds about ஜுபின் கார்க்? ஜுபின் கார்க் பற்றிய த வாய்ஸ் தட் பிரிட்ஜ்ட் வேர்ல்ட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொசன்ஜித் நாத் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்த கொஷின் இருக்கா? அவ்வளோதான்ப்பா. ஆகஸ்ட் 10th நடந்த கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்ப்பா. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு பேக் டு பேக் இருக்குது. அதனால் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. 2027 வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கும் சரி, இல்லை இப்போ வரப்போகிற எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் சரி, அதுக்கு கிளாஸஸ்லாம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இது சைடில் இருந்து, நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேருந்து. ஸோ அதுக்காக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.